வணக்கம், நலமாக இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பை தி கிரீன்ஸ் கவுன்சிலிங். எழுதுங்க எழுதுங்க எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் எழுத பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசத்தை உணர்வீங்க. முன்னெல்லாம் ஸ்கூலில் போய் மிஸ்ஸுக்கிட்டேயோ யார்கிட்டையோ மார்க்கே வர மாட்டேங்குது, பரீட்சை எழுதணும்னு உட்காரும்போது மறந்துடுது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க சொல்லுவாங்க, எழுதி பழகு, எல்லா கொஸ்டினையும் ஒரு 2-3 தடவை எழுதி பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஒரு 100 தடவை எழுதிட்டு வா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை ஒரு 10 தடவை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கோபமாக எழுதிட்டு வருவோம். ஆனால் இதில் ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ நீங்கள் எழுத ஆரம்பிக்கும்போது அது மனசில் போய் ஆழமாக பதியும். அது மட்டும் இல்லை, ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ எழுதுறதுனால என்னெல்லாம் பயன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களையே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி நடந்தது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட உணர்ச்சிகள், அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க, யார் உங்களை என்ன சொன்னால், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எழுதும்போது நீங்களே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கீங்க. அப்போ உங்களை பற்றியே தெரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய குணம் என்ன, உங்களுடைய அறிவு என்ன இப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. முன்னெல்லாம் டைரி ரைட்டிங் எல்லாம் அன்னன்னைக்கு நடந்ததெல்லாம் டைரியில் எழுதி அதை ஒழிச்சு வேற வச்சுப்போம். அது ஒரு நல்ல பழக்கம். இப்போது சைக்காலஜியில் அதை ஜேர்னலிங்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதிகமாக உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதுறது உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். நான் கூட அன்றைக்கு நான் செலவு பண்ணுற விஷயங்கள், இல்லை அடுத்து என்ன பண்ணணுங்கிறது, இல்லை இப்போ போட்டுட்டு இருக்கிற ஷார்ட்ஸு வீடியோஸ், என்ன வீடியோ பண்ணலாம் இப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணுவேன். அதை தாண்டி எழுதி வைக்கும்பொழுது எனக்கு இன்னும் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய வேலைகளெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதணுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 100 விஷயங்களை உள்ளே போட்டுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம முக்கியமான விஷயங்களில் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் கண்டிப்பாக குறையும். ஏன்னா நீங்கள் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு யுனிவர்சல் வியாதியாகி போச்சு. ஸோ நிறைய விஷயங்களை எழுதி பழகிறதுனால உங்களுடைய ஞாபக சக்தி கூடும். இட் பூஸ்ட் மெமரி. ஸோ எழுதுகிறோம் அப்படிங்கிறதே நிறைய விஷயங்கள் நம்மளை மறக்காமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஞாபக சக்திக்கு எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸ். 4வது, எல்லோரும் மறந்து போயிட்ட பழக்கம், லெட்டர் எழுதுறது. நான் இப்போயும் வச்சுருக்கேன். என் பசங்க எனக்கு எழுதின லெட்டர், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எழுதின லெட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ லெட்டர் எழுதுறது அப்படிங்கிறது மனசார நம்மளுடைய உறவுகளுக்கும் நம்மளுடைய நட்புகளுக்கும் நம்ம மனசில் உள்ளதை எழுதும்போது அவங்களுக்கு அதை விட சிறந்த பரிசு வேறு எதுவும் இருக்குமா? ஸோ நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எழுதி கொடுங்க, அது பெஸ்ட்டு. அடுத்து என்னென்னா, நம்ம எழுதி வச்ச விஷயங்களெல்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து படித்தோன்னு வைங்களேன், அது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக அதை இன்னொருத்தர்ட்டையும் காட்டிப்பார், நான் எப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணி அதை படிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபைனலி, பென் இஸ் மைட்டியர் தேன் த ஸ்வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தியை விட கூர்மையானது அந்த பேனா அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு எழுதும் திறமை இருந்ததுன்னா உங்களோட எழுத்துக்கள் இந்த சொசைட்டியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் ஒரு எழுத்தாளர் ஆகலாம், கவிஞர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ உங்களுடைய எழுத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதுங்க எழுதுங்க. எழுத ஆரம்பித்தோன்னே மற்றவங்கள்டிருந்து நீங்கள் எப்படி வித்தியாசப்படுறீங்க அப்படிங்கிறத உணர்வீங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா.